வணக்கம் நண்பர்களே. ட்ரம்ப் மீண்டும் கிளப்பிய அணு ஆயுத போர் விவாதம். இன்று இந்தியா, பாகிஸ்தான், சீனா நாடுகளில் இதனால் என்ன நடக்கும் என்பதை நிதானமாக பார்க்க போகிறோம். நம் உலகம் இப்போதெல்லாம் ஒரு புதிய அணு ஆயுத பேச்சுக்கு உள்ளாகியுள்ளது. ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை சொன்னார். அதுதான் இவ்வளவு பரபரப்புக்கும் காரணம். சில நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை செய்கின்றன, குறிப்பாக சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா. அதனால் அமெரிக்காவும் தனது சோதனைகளை மீண்டும் தொடங்கும் என அவர் கூறினார். அந்த ஒரு பேச்சு உலக அரசியலையே உலுக்கியது. முதலில் உலகில் யார் யாரிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் மட்டுமில்லாமல் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் மற்றும் வடக்கு கொரியா ஆகிய நாடுகளிடமும் அணு ஆயுதம் உள்ளன. அணு ஆயுதம் என்பது பாதுகாப்பிற்காக ஒரு கருவி மட்டுமல்ல, அது ஒரு பெரிய மிரட்டலும் கூட. தடுக்கும் சக்தி என்ற ஒரு முக்கியமான விதிதான் உலக அமைதியை நிலைநிறுத்துகிறது. அதாவது, என்னை தாக்கினால் உன்னை அழிப்பேன் என்ற பயம்தான் இரண்டு நாடுகளையும் சண்டை போடாமல் தடுக்கிறது. ஆனால் இப்பொழுது எவரும் நான் முதலில் தாக்குவேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? இதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. ட்ரம்பின் பேச்சில் 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. முதலாவது, சீனா தனது ராணுவத்தை அதிகமாக பெருக்குகிறது. இரண்டாவதாக, இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் அதன் நிலைப்பாடு. மூன்றாவதாக, பாகிஸ்தானின் அணு ஆயுத நிலைமை உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் விதம். அவர் சொன்னது, அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாங்கள் தான் முதலில் நடவடிக்கை எடுப்போம் என்ற வாக்கியம் முன்கூட்டியே தாக்குதல் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அணு ஆயுதங்கள் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு தருமா? ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுத்தாலும் மறுபக்கம் அது உலகில் பதிலுக்கு பதிலடி என்ற சங்கிலியை தூண்டிவிடுகிறது. ட்ரம்பின் இந்த முதல் தாக்குதல் என்ற பேச்சு மற்ற நாடுகளையும் அதே அளவுக்கு ஆத்திரமூட்டலாம். இதனால் தான் இந்த விவாதம் உலகத்திற்கு பெரிய கட்டுப்பாட்டு தேவையா இருக்கிறது. இந்தியாவின் தரப்பிலிருந்து இந்தியா யார் மீதும் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற கொள்கையை கடைபிடிக்கிறது. நமது அணு ஆயுதத்தின் நோக்கம் தற்காப்பு மட்டுமே. ட்ரம்ப் குறிப்பிட்ட வளர்ந்து வரும் நாடுகள் என்ற வார்த்தை இந்தியாவையும் குறிப்பிடலாம். அதனால் அமெரிக்கா இந்தியா உறவிலும் ஒரு சவால் வரலாம். இந்தியா தனது பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் சமநிலையில் வைக்க வேண்டும். தற்போதைய தகவலின்படி பாகிஸ்தான் மற்றும் சீனா அணு சோதனைகளை முன்னெடுத்து வருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதான் இந்தியாவிற்கு நேரடி கவலை. சீனா உடனே இதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்கா முதலில் தன்னை திருத்திக் கொண்டு பேச வேண்டும் என்று கூறியது. சீனா தனது ராணுவத்தை வளர்த்து வருகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இதனால் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் சீனா புதிய கூட்டு அமைக்கலாம் என்ற அபாயமும் உள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகள் ட்ரம்பின் குற்றச்சாட்டை மறுத்தனர். உலக ஊடகங்கள் இதை முக்கிய செய்தியாக வெளியிட்டது. பாகிஸ்தான் இப்போதே பெரிய பொருளாதார நெருக்கடியில் உள்ளது. இந்த நிலையில் அணு ஆயுத சோதனைகள் இருக்குமானால் அது பெரிய கவலையை தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த செய்தி வெளிவந்ததும் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சில முக்கிய அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. அணு ஆயுத சோதனை மீண்டும் தொடங்குவது மற்ற நாடுகளின் பதிலடியை தூண்டும் என சர்வதேச அளவில் எச்சரிக்கைகள் எழுந்துள்ளன. நண்பர்களே, நாம் இங்கு பார்க்க வேண்டியது இதுதான். அணு ஆயுதம் என்பது மனித இனத்தின் கடைசி தவறாக இருக்கக்கூடாது. நாடுகள் பலம் பெறலாம், ஆனால் அந்த பலம் மனிதனை பாதுகாக்க வேண்டுமே தவிர அழிக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.